ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 40. ஹனுமான் விடை பெறுதல். வானர சிரேஷ்டனே, நாங்கள் இருவரும் ஒரு பர்வதத்தில் சஞ்சரிக்கையில் என் திலகம் வியர்வையில் கலைந்து போயிற்று. செந்நிறமாயிருந்த அந்த பர்வதத்தை கல் கொண்டு உரசி எனக்கு ராமபிரான் திலகமிட்டதை மூன்றாவது நபராக இன்று உனக்கு நான் சொல்லுகிறேன். இதை ஒரு அடையாளமாக சொல்லு. ராட்சசிகளின் கொடிய மிரட்டல்களை கூறி 1 மாதத்திற்குள் சேனைகளுடன் வந்து என்னை மீட்கச் சொல் என்று கண்ணீரோடு சீதை மீண்டும் வற்புறுத்தி கூறினாள். அம்மணி இது நாள் வரை இடம் தெரியாது தவித்துக் கொண்டிருந்தார். இனி அரைக்கணமும் சும்மா இருக்க மாட்டார். 1 மாத அவகாசம் எதேஷ்டமானது. ராமலக்ஷ்மணர்களோடு தாங்கள் அயோத்தி திரும்பும் நாள் வெகு அருகிலேயே உள்ளது என்று ஆஞ்சநேயர் சீதையை நமஸ்கரித்து கிளம்பினார். ஹனுமான் போகிறாரே என்று சீதைக்கு துக்கமாக இருந்தது. கண்ணீரை அடக்கிக் கொண்டு ஆசிர்வதித்தாள். மாருதி வடக்கு நோக்கி விரைந்தார். சர்க்கம் 41. அசோகவனத்தை அழித்தல். சீதையை கொண்டு வந்த போது இருந்த புத்தி ராவணனுக்கு இப்போதும் இருக்கிறதா? இவளோ வசப்படவில்லை. இவளை அனுப்பிவிட்டு நல்ல பெயரோடு நிம்மதியாய் இருப்போம் என்று இப்போது நினைக்கலாமல்லவா? இதை எப்படி அறிவது? யாரிடம் கேட்டாலும் உண்மை தெரியாது. செல்வம் பொங்கி வழியும் இலங்கையில் பரிசுகள் கொடுத்து பலனை எதிர்பார்ப்பதில் பிரயோஜனமில்லை. இலங்கையின் பலவீனங்களையும் ராட்சதர் பராக்கிரமத்தையும் பற்றி பிரபுவோ சுக்ரீவனோ கேட்டால் என்ன பதில் சொல்வது? சாப்பாடு கொண்டு வா என்றால் தண்ணீரையும் சேர்த்து கொண்டு போவதல்லவா புத்திசாலித்தனம்? மறுபடி வந்து ஒற்றறிய நேரமும் இல்லையே. சீதை இல்லை என்றால் இந்த நாட்டை அப்படி ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இப்போது அப்படியல்லவே. பிராட்டியை மீட்கும் பொறுப்புக்கு உபயோகமான தகவல்கள் வேண்டுமே. அமைச்சர்களில் நல்லவர்கள் யார் என்று அறிய வேண்டும். அரசவைக்கு போக குறுக்கு வழி தண்டோபாயம்தான். வம்பு செய்தால் கைது செய்து ராவணன் முன் நிறுத்துவார்கள். பெரிய வம்பாக 4 பேர் பிரமிக்கும்படி புரட்சி செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்தார் மாருதி. இந்த அசோகவனமே இந்திரனுடைய நந்தவனம் போல் அற்புதமாக பூக்கள், கனிகள், மரங்கள் நிறைந்திருக்கிறது. இதை நாசம் செய்தால் ராவணனுக்கு கடும் கோபம் வரும் என்று தீர்மானித்தார். விருட்சங்களை முறித்து வீசினார். தடாகங்களில் குதித்து அதிலுள்ள அலங்கார பொம்மைகளை உடைத்தெறிந்தார். மரங்கள் முறியவும் அதிலுள்ள பட்சிகள் கீச் கீச்சென கத்திக்கொண்டு அங்கும் இங்கும் பறந்தன. பூக்களும் பழங்களும் காய்களும் நாலாபுறமும் சிதறின. கொடிகள் பிடிபட்டு தரையில் விழுந்தன. இவர் குதித்ததில் அங்கிருந்த வசந்த மண்டபம் பெரும் சப்தத்துடன் நொறுங்கி விழுந்தது. உற்சாக லட்சுமியின் பரிபூர்ண அனுக்கிரகத்தால் அசோகவனத்தை துவம்சம் செய்தார் மாருதி. சர்க்கம் 42. கிங்கரர்களை நாசம் செய்தல். ராட்சதர்கள் கெட்ட கனவு கண்டு விழித்தனர். மரம் முறியும் சப்தமும் பறவைகள் கூச்சலும் கனவின் வெளிப்பாடு என்றே எண்ணியிருந்தனர். சீதைக்கு காவல் இருந்த அரக்கிகளும் உறக்கம் களைந்து எழுந்து பார்த்தனர். அனுமனின் விஸ்வரூபம் கண்டு மிரண்டனர். சீதையிடம், இவன் யார்? உனக்கு தூது வந்தவனா? என்ன சொன்னான்? உண்மையை ஒளிக்காமல் சொல் என்று மிரட்டினர். மானாகவும் சந்நியாசியாகவும் திடீரென்று 10 தலையோடும் மாற ராட்சதர்களாலேயே முடியும். இவன் எந்த அரக்கனோ? பாம்பின் தடம் பாம்புக்குத்தான் தெரியும். நானும் இவனை கண்டு பயந்து போயிருக்கிறேன் என்றாள் வைதேகி. சில அரக்கிகள் ராவணனிடம் சென்று அனுமனின் அட்டகாசத்தை சொன்னார்கள். சீதை இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்களை இது நாசம் செய்வதால் ராமதூதன் என்றே எண்ண வேண்டியிருக்கிறது. ஏனெனில் சீதையின் பேச்சில் முன்பிருந்த பயம் இல்லை. முகம் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் எப்படி கேட்டும் தெரியாதென்கிறாள் என்றும் கூறினர். ராவணன் கோபத்துடன் கிங்கரர்களை படையுடன் அனுப்பி வைத்தான். அவர்கள் 80,000 பேர்கள். பானை போன்ற வயிறு கொண்டவர்கள். யுத்ததாகம் கொண்ட பலவான்கள். கோர வடிவுடையவர்கள். அவர்கள் பலவித ஆயுதங்களால் ஒரு சேர ஆஞ்சநேயரை தாக்கினார். ஆஞ்சநேயர் பூமியில் வாளை சுழற்றியடித்து கர்ஜித்தார். என் திசைகளும் நடுங்கின. வானில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் இதை கேட்டு பூமியில் விழுந்தன. மலைகள் மாருதியின் குரலை எதிரொலித்தன. நீ யார் என்று கிங்கரர் தலைவன் கேட்க, நான் ராமதூதன், வாயுமைந்தன். என் பெயர் ஆஞ்சநேயன். இலங்கையின் காவல்களை கடந்து நான் சீதையிடம் பேசியிருக்கிறேன் என்றால் என் பராக்கிரமத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா என்றவர். ஒரு கிங்கரனை அழித்து அவன் கையிலிருந்து விழுந்த இரும்புலக்கையால் கிங்கர கூட்டத்தை சின்னாபின்னமாக்கினார். தப்பி ஓடியவர்கள் லங்கேஸ்வரனிடம் சென்று செய்தி சொன்னார்கள்.
ராவணன் அடங்காசனத்துடன் மந்திரி பிரகஸ்தனின் மகனான ஜம்புமாலியை படைகளோடு அனுப்பி வைத்தான்.